புயல் காத்துல உட்காந்து பொறிக்கல்ல சாப்பிட, போட்ல உட்காந்து சரக்கு அடிக்க, பஸ் மேல இருந்து தண்ணியில குதிச்சு விளையாட, உதவி பண்ண போய் தண்ணியில விளையாடுன்னு புயல்ல நடந்த மொரட்டு காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளால வர்ற மழை எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா, இப்படி நிலசரிவா வர வச்சு ஊரையே நாசம் பண்ற அளவுக்கு பயங்கர ஆபத்தானது. ஆனா அப்படிப்பட்ட ஆபத்தான நிலைமையிலயும் இங்க இந்த பசங்களை பாருங்க, இப்படி பஸ் மேல ஏறி நின்னு தண்ணிக்குள்ள குதிச்சு டைவ் அடிச்சு ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வண்டிக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துடுச்சு. வெளியே பார்த்தாலும் வெள்ளம் வந்து ரோட்ல இப்படி ஃபுல்லா தண்ணியாவே இருக்கு. இங்க நிலைமை இப்படி இருந்தாலும் இவங்கள பாருங்க, ஏதோ வீடியோ கேம்ல வண்டி ஓட்டுற மாதிரி இப்படி இந்த வெள்ளத்திலயும் இந்த வண்டியை அடிச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் ஏதோ கடல்ல கப்பல் ஓட்டிட்டு இருந்திருப்பாரு போல. அந்த நினைப்பிலே வந்து இப்படி தண்ணியில இந்த வண்டியாவும் ஓட்டிட்டு இருக்காரு. தண்ணியில மாட்டினவருக்கு உதவி பண்ணலாமேன்னு இவர் இதை தூக்கி போட்டாரு. கடைசியில தண்ணியில மாட்டினவரே வந்து இவருக்கு உதவி பண்ற நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. முன்னெல்லாம் மீன் பிடிக்கணும்னா வலையை எடுத்துட்டு ஆத்துக்கும் கடலுக்கும் தான் போனோம். ஆனா இப்பெல்லாம் மீன் பிடிக்கணும்னா இப்படி ரோட்டுக்கு வந்தாலே போதும். மீனா தவிர மற்றபடி எல்லா மீனும் இங்கேயே கிடைக்கும். இங்க ரோட்லயே பாருங்க, இந்த மீன் யாருக்கிட்டையும் மாட்டாம எப்படி துள்ளிக்கிட்டு இருக்கா. நம்ம பசங்களும் இன்னைக்கு அந்த மீனை விடுற மாதிரி இல்ல, பிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு இப்படி ஒரு முடிவோட இருக்காங்க. இவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கலான்னு இந்த ஊர்ல மழை பெஞ்சு இப்படி வெள்ளம் வந்தா இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாருங்க, இந்த ஊர்ல ஏண்டா வந்து தொலைச்சோன்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த மழையவும் வெள்ளத்தையும் கொஞ்சம் கூட மதிக்காம வெள்ளத்திலேயே இப்படி ஜாலியா விளையாடி இவங்கள கஷ்டப்படுத்தலான்னு வந்த இந்த மழைக்கும் வெள்ளத்துக்குமே இவங்க கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க போட் ரைட் போகணும்னா கஷ்டப்பட்டு கடலுக்கெல்லாம் போக தேவையில்லை. இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தாலே போதும். வீட்ல இருந்த ஒரு பழைய பெட்டை போட்டா யூஸ் பண்ணி, கிரிக்கெட் விளையாட வச்சிருந்த பேட்டை இப்படி துடுப்பா யூஸ் பண்ணி பாருங்க, இப்படி எல்லாருக்கும் டாடா காட்டிட்டே எவ்வளவு ஜாலியா போட் ரைட் போயிட்டு இருக்காரா. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. பாவம், இவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வந்த இந்த வெள்ளத்தையே இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஓட விட்டுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேம், இது ஒரு பொண்ணோட பேர், அது என்ன பேருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றவங்களோட பதில இன்னைக்கு வீடியோல நான் பின் பண்றேன். நல்லா யோசிச்சு கரெக்டான பதிலா சொல்லுங்க. இருந்தாலும் இவங்களோட கடமை உணர்ச்சி நாளுக்கு நாள் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. கொற்ற மலையில இப்படி கொடையா பிடிச்சுக்கிட்டு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களா. 6 பேக் வச்சுட்டு தான் இவங்க கொடைய மடக்குவாங்க. அது வரைக்கும் புயலாவது மழையாவதுன்னு இவங்க இப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. இங்க நம்ம பையனுக்கு தில்ல பாருங்க, இப்படி புயல் வெள்ளத்துல கொண்டு வந்து சேர போட்டு சும்மா ஜம்முன்னு உக்காந்துக்கிட்டு இந்த புயல்ல உக்காந்து பாருங்க சும்மா மாசா பொறிக்கல்ல சாப்பிட்டு இருக்கான். இந்த வெள்ளத்தையும் புயலையும் இவங்க கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன்றாங்க. இப்படி வெள்ளத்தை வச்சு என்னென்ன ஜாலி பண்ணி அட்டூழியம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றாங்க. மழை வந்ததும் இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாம பாருங்க எப்படி ஆடிக்கிட்டு இருக்காரா. வித்தியாசமான ஸ்டெப்பா இருக்கு. இந்த ஸ்டெப்பை எல்லாம் குரங்குங்க கூட போட்டு இருக்காது. மழை வந்தா தவளைங்க தான் இப்படி சந்தோஷமா ஆடும். ஆனா இவங்கள பாருங்க, தவளைய விட இப்படி பயங்கர ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் தவளைக்கும் யாரு நல்லா குதிக்கிறாங்கன்னு போட்டி வச்சா தவளை தோத்துடும், இவங்க ஜெயிச்சிடுவாங்க. மத்த ஊர்ல எல்லாம் மழை வந்தா ஃபீல் பண்ணுவாங்க, ஆனா கேரளால மழை வந்தா இப்படி ரீல்ஸ் பண்ணுவாங்க. வீட்டுல இடுப்பு வரைக்கும் தண்ணி தேங்கி இருந்தாலும் இவங்கள பாருங்க ஏதோ திருவிழால ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் ஆடுற மாதிரி எப்படி ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்களா.
இந்த மழை, தேங்கி இருக்க வெள்ளம், இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்து விடுபட இவரு கையில தீர்த்தத்தோடவே சுத்துறாரு. இந்த தீர்த்தம் மட்டும் கொஞ்சம் உள்ள போனா போதும், சுத்தி வெளியே இருக்கிற கஷ்டம் எதுவுமே இவருக்கு தெரியாது. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்துல இருக்க கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவாரு. வெளியே மட்டும் தண்ணி இருந்தா நம்ம தலைவனுக்கு பத்தவே பத்தாது, உள்ளேயும் தண்ணி போனாதான் நம்ம தலைவன் சும்மா காடு மோடுக்கு மாறுவாரு. இப்படி வெளியவும் தண்ணி உள்ளேயும் தண்ணின்னு இந்த வெள்ளம் முடியற வரைக்கும் இவரு சும்மா ஜிலு ஜிலுன்னு இருப்பாரு. இங்க இவரா பாருங்க, வீட்டு முன்னாடியே ஒரு போட்டை போட்டு உக்காந்துக்கிட்டு எப்படி ஜாலியா இந்த வெள்ளத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரா. மத்த இடத்துல இருக்க போட்டெல்லாம் ஓடணும்னா பெட்ரோல் போடணும், டீசல் போடணும், இல்லன்னா துடுப்பாவது போடணும். ஆனா இந்த போட்டு ஓடணும்னா நம்ம அண்ணா ஒரே ஒரு கட்டிங்க போட்டா போதும், சும்மா ஜம்முன்னு ஓடும். அவ்வளவுதான், இனி படகோட்டி படத்துல வர எம்ஜிஆர் மாதிரி சும்மா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே போட்டை ஓட்டிக்கிட்டு போவாரு. வெள்ளம் வந்து வீட்டை சுத்தி மழை தண்ணி தேங்கி இருக்க அந்த வெள்ளத்துக்கு நடுவுல நின்னு இவங்க சும்மா இப்படி மாசா பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல எங்க போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது. உண்மையாவே ஐபோன்லாம் வாட்டர் ப்ரூஃபானு செக் பண்ண, இங்க பாருங்க அன்பாக்ஸ் கூட பண்ணாம இப்படி கொண்டு வந்து தண்ணியில மிதக்க விட்டுட்டு இருக்காங்க. ஐபோனோட டெஸ்டிங் எல்லாம் இப்படி பயங்கர கஷ்டமா இருக்கும் போல. இத்தனை டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஐபோன் யூஸ் பண்ண நம்ம கைக்கு வரும். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், பெரிய பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்க ஹோட்டல்ல ரூம் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இவரை பாருங்க, வீட்ல இருந்த ஒரு வேஸ்ட் பெட்டை எடுத்து இப்படி தண்ணில போட்டு சும்மா சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இப்படி ரோட்லயே மிதந்துட்டு போறாரு. சாதாரண மனுஷங்க தான் பைக்ல உக்காந்துட்டு ஓட்டுவாங்க, ஆனா இவரு அதிசய பிறவி, இப்படி படுத்துட்டே தான் ஓட்டுவாரு. சக்திமான் கூட அவர் வாழ்க்கையில இப்படியெல்லாம் சாகசம் பண்ணி இருக்க மாட்டாரு, ஆனா இவரு இப்படி சாகசம் பண்றதுக்காகவே பிறந்திருக்காரு. இவங்களுக்கு இந்த வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு போறதெல்லாம் முக்கியம் இல்ல, அப்புறம் எதுதான் முக்கியம்னா இந்த டீ தான் முக்கியம். ஊரே வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்தாலும் ஒரு டீ குடிச்சாதான் நிம்மதியா இருக்கும்னு இந்த வெள்ளத்திலயும் இப்படி ஒரு கூட்டமே கூடியிருக்கு. என்னதான் மழை வந்து வெள்ளத்துல ஊரே அடிச்சிட்டு போனாலும் இந்த டீயவும் மனுஷங்களும் பிரிக்கவே முடியாது. இந்த வெள்ளத்துல கொஞ்ச நேரம் ஜாலி பண்ணலாமேன்னு இப்படி வந்து போட் ரைட் போனாங்க, ஆனா அந்த போட் கவுந்துடுச்சு. அவ்வளவு பெரிய டைட்டானிக் கப்பலே கவருது, இந்த கப்பல் கவராதா? ஆனாலும் எல்லாருக்கும் இந்த வெள்ளத்துல தான் இப்படி போட் ஓட்டணும்னு ஆசை வந்திருக்கு. பாருங்க, இப்படி ஒரு தெர்மாக்கோலை எடுத்துட்டு வந்து தண்ணியில போட்டு என்ன வெள்ளம் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்களா. ரூம்ல ஏசி போட்டாலும் புழுக்கமா இருக்கேன்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட ஃபீலிங்ஸை இந்த இயற்கையே புரிஞ்சுக்கிட்டு பாருங்க இப்படி ரூம் ஃபுல்லா தண்ணிய வர வச்சிடுச்சு. ரூமுக்குள்ள தண்ணி வந்த சந்தோஷத்துல இவங்களும் இப்படி ஜாலியா குளு குளுன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இனி குளிக்கணும்னா பாத்ரூம் எல்லாம் போக தேவையில்லை, காலை எடுத்து கீழே வச்சாலே போதும், குளிச்சிடலாம். இதுதான் வெள்ளத்துல யூஸ் பண்ண கண்டுபிடிச்சிருக்க புது வகையான போட்டு. இந்த போட்டை யூஸ் பண்ணி கடல்லே பயணம் பண்ணலாம், கவரவே கவராது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா இப்படி கவுந்துடும். ஐயோ, போட்டு கவுந்து நம்ம அண்ணன் டைட்டானிக் ரோஸ் மாதிரி மிதக்கிறாரே, யாராவது காப்பாத்துங்க. எல்லாரும் போட்ல டிராவல் பண்ணா இங்க இவங்களோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. ஏதோ வீட்ல ஹால்ல உட்காந்து சன் டிவில சீரியல் பாக்குற மாதிரி இப்படி சோஃபா மேல உட்காந்து தண்ணில ஜாலியா மிதந்துட்டு போறாங்க. இந்த வெள்ளம் வந்ததுலயும் இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. வெள்ளத்தோட சேர்த்து யாருதுன்னு தெரியல, இப்படி ஒரு முழு கேஸ் சிலிண்டரே அடிச்சிட்டு வந்திருக்கு. விக்கிற கேஸ் வேலைக்கு நல்லதா போச்சு. இன்னும் ஒரு மாசம் இந்த கேஸ் சிலிண்டரே வச்சு ஓட்டலாம். நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள வெறும் பைக்கா மட்டும் தான் நிப்பாட்டுவோம்.
ஆனா கேரளால வீட்டுக்குள்ள இப்படி போட்டை தான் நிப்பாட்டுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.